கேமரா ஆன் பண்ணாமே வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க சீரியஸாக. ஐயோ இது ஒன்று டென்ஷன் ஆகுது. இது வந்து இந்த வெளிச்சம் பண்ணும்போது மூஞ்சி இதாகுதுங்க, என்னன்னு தெரில. இந்த கோயில் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து எனக்கே பெருசாக எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன். பத்து படிக்கிட்டு கூட ஏறி போட்டுங்க, கை வலிக்குது, இப்பயே கை கல்லாம் வலிக்குது, கை கால்லாம் இப்பயே வலிக்குதுங்க. இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எனக்கே தெரியாது. ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கேன். சர்ச் இப்படியான்னு கேட்டுறாதீங்க, மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறோமா, அதனால் பெருசாக வ்ளாக் பண்ண முடியல, கை காலம் வலிக்குது, படிக்கட்டில் பெருசாக ஏற முடியல. மூச்சு பயங்கரமாகுதுங்க. தயவுசெய்து ஒரு பாட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. நீ கடையை பெருசாக காணும், கடை நான் தான் பார்க்கலையோ என்னன்னு தெரில, செம்மையாக மூச்சு வாங்குது. எத்தனை படிக்கிட்டு இருக்குன்னு தெரில வேற. என்னாச்சுன்னா கீழே வந்து ஒரு 100 கோயில் இருக்குங்க. அந்த கோயிலை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மேபி கீழே போகும்போது வீடியோ எடுத்துடலாம். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு கூகுள் மேப்பில் நான் ஒரு வீடியோ எடுத்து அப்படி போடுறேன், கூகுள் மேப்பில் காட்டுற பாருங்க. அப்படியே மருதமலைக்கு பேக் சைடில் இந்த கோயில் இருக்குது. கீழே மறக்காம படிக்கட்டில் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பிளேஸ் இருக்குங்க. கோயில் பேர் தெரியல, உள்ள டக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி போகும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கலாய்க்கிறாங்க. பயங்கர மூச்சு வாங்குது. என்னாச்சுங்க, இது ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி நம்மளது ஏகப்பட்ட வீடியோ இருக்கா. என்னடா வீடு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு வீடியோ கட் ஆயிடுச்சு. என்னடா காரணம்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போச்சு. உட்காந்து கிளியர் பண்ணிட்டு திரும்பி மேலே ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டாங்க. ஏறதே ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏறதான் பிரச்சனை, இறங்குறது கூட ஈஸி தான். ஜாலியாக இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஆல்மோஸ்ட் மேலே ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மேலே வந்துட்டே இருந்தேங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நம்மளை கலாய்ச்சாங்க. இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம், என்ன 20 படிக்கிட்டே இல்லையா, 30 படிக்கிட்டே இல்லையா, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் நம்மளை கேட்டாங்க. பரவாயில்லைங்க, கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஃபீல் பண்ணாதீங்க எதுக்கும். ஒரு நாள் நம்மளை எல்லாரும் பெருமையாக நினைப்பாங்க. அப்போ அது வரைக்கும் ஓடுவோம். கோயிலுக்கு வந்துட்டோம். கூட்டமாக தான் இருக்குங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ ஏன் எடுக்கக்கூடாதுன்னு தெரியல. அது 2 யூடியூபர் சொல்லி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பின்னாடி தாங்க கோயில், காட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் அப்படியே மேலே போயிட்டு விநாயகரை பார்த்தாச்சு. அப்புறம் அப்படியே முருகரையும் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே மேலே போயிட்டு சிவன் இருக்கார், சிவனை பையன் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி இன்னொரு பிளேஸ் போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு.
காடு சரியான காடுங்க. நம்ம மேலே போய் விளாட் பண்ணலாம். வீடியோ எடுக்க கொடுக்குறாங்க, மேலே போய் விளாட் பண்ணிக்கலாம். கீழே தாங்க கோயில் இருக்குங்களா, மேலே ஏறிட்டு இருக்கணும். சவுண்டு கேட்குதுங்களா? முருகர் அப்போ தான் மேலே இருப்பார்னு பார்த்தா முருகர் எங்கள் அப்பாவும் மேலே தாங்க இருக்கார். ஐயோ, படிக்கட்டு ஏறி ஏறியே காலெலாம் வலிக்குதுங்க, சத்தியமாக முடியல. இங்கேயும் படிக்கட்டுங்க, சுத்தமாக முடியல. ஆனால் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எடுக்கக்கூடாதுன்னா கேமரா ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ பிரச்சனை. எனக்கு நானே படிக்கிறேன். ஆகுதோ ஆல்ரெடி இந்த பிளேஸ் வந்திருக்கேன். இங்கே மேலே ட்ரக் பண்ணி போகிறது நானும் போயிருக்கேன். ஒரு டைம் கொஞ்சம் மேலே போயிருக்கேன். இங்கே வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. இந்த பிளேஸ்லாம் யாரும் போகாதீங்க, ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் பிளேஸு. இதுக்கப்புறம் சுத்தமாக ஆடியோ வரலைங்க, எனக்கு செம்ம கடுப்பு. என்ன கருமாந்துன்னு தெரில. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், எதுவுமே எடுக்கவே முடியல. என்னடா உனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, என்னடா ஆச்சு எதான்னு கேட்டிங்கன்னா, காலைலேருந்து பெருசாக எதுவும் சாப்பிடல. கரெக்டாக காலைல நான் எந்திரிச்சிலேருந்து அப்படியே வெறும் வயிற்றுல கிளம்பி வந்துட்டேன். வந்து ஒரு 12 மணிக்கு ஏறினேன், சுத்தமாக முடியல. அது ரொம்ப பயங்கரமாக மூச்சு மூச்சு. அதுக்கப்புறம் வர வர மேலே ஏற ஏற நிறைய குரூப்ஸ் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 பேர் ஃபஸ்ட் கலாய்ச்சாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் குரூப்பாக கேங்காக கலாய்ச்சும் போது எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வீடியோ எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கடுப்பாயிருச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மேலே மலை மேலே ஏறி ட்ரக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அந்த அப்படி மருதமலைக்கு பேக் சைடு இருக்க மலையை காமிச்சிட்டு அப்படி கீழே இறங்கிடலான்னு போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டேன். கீழே வரும்போது நம்மளோட 2 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே வந்தேன். அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன். அப்படி சரன்னு கொஞ்சம் கீழே வந்துட்டு நிறைய பேசினோம். அப்புறம் அவங்க ஊர் என்ன அட்ரஸ்லாம் பேசிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது அவங்க வந்து பேசும்போது கொஞ்சம் சரி ஓகே, இவ்வளோ பேர் கலாச்சாரமே வந்து பேசும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்க்கும்போது சரி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா போயிடுச்சுங்க. நான் கஷ்டப்பட்டு பேசுனது வச்சது எல்லாமே போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுனது ஆடியோ எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கடுப்புங்க. இந்த விளாகராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எங்கே போனாலும் ப்ராப்பராக போங்க, ப்ராப்பராக வாங்க. எல்லாத்துக்குமே சார்ஜர் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஃபோன் எங்கேயும் பெருசாக கீழே போட்டுறாதீங்க. நானும் அப்படி தான் ஃபோனை கீழே போட்டனால தான் மைக் ஆடியோ கரெக்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால ஆடியோ கரெக்டாச்சு என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ பேசியிருந்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுக்கலாம்னு இருந்தேன், எடுத்திருக்கேன். அது ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு அந்த வீடியோ போட்டுருவாங்க. பாய்ங்க. இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே மருத்துவமலை, அப்படியே இந்த பக்கம் இறங்கினா நம்ம அந்த என்ட்ரன்ஸ் கோயில். இங்கே கோயில் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக குகை இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன். அப்போது ஆளுங்க யாருமே இல்லைனா நான் ரிஸ்க் எடுத்து போனேன். திரும்பி நீங்களாம் யாரும் ரிஸ்க் எடுத்து போயிடாதீங்க.
பிளாக் பண்ணுங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சுன்னா ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. செம்ம கடுப்பு. நான் இன்னொரு இடத்துக்கு போகலாம் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அதுவும் போயிடுச்சு. இங்கே வந்துருக்குன்னா இந்த ஒரு ஆஞ்சநேயர் சாமி பார்க்க வந்துருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன்.